அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது பள்ளியில் புதிதாக மாணவர்களை சேர்க்க முறையில் சில மாற்றங்கள் எப்படின்னா, கேம்பெயின்லேருந்து நம்ம அட்மிட் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு நியூவாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் பண்ணும்பொழுது எம்இஸ் ஐடி க்ரியேட் பண்ணும்பொழுது மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் நம்மளால் ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி வெரிஃபை பண்ணி எப்படி நியூ ஸ்டூடெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இதில் உங்கள் பள்ளியினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் என்ரோல்மெண்ட்டுக்கு கீழே ஸ்டூடெண்ட் அட்மிஷன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்ம பண்ணும் பொழுது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்க வேண்டியது நோ எஸ். இதில் கிளாரிட்டி நமக்கு தெரியணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆஸ் த ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் இன் எனி அதர் இன்ஸ்டியூஷன், வேறு எங்கே தமிழ்நாட்டில் வேறு எங்கேனா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதுசாக எம்இஸ் ஐடி க்ரியேட் பண்ணக்கூடாது. இதை நம்ம தெளிவாக இருக்கணும். சரிங்களா? அப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனா படிச்சிருந்தாங்கன்னா 1ஆம் வகுப்பு தவிர 1ஆம் வகுப்பு கூட டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னா நீங்கள் இதை கொடுத்து அட்மிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 5 ஆப்ஷனுக்கு பயன்படுத்தி தான் அவங்கள நம்ம என்ன பண்ணணும், அட்மிஷன் பண்ணணும். இல்லை சார், நியூ ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான வழிமுறை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு இருந்தால் இதில் நோ அப்படின்றத கொடுங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுன்னு கேட்கும். எங்கெல்லாம் ஸ்டார் கேட்டிருக்காங்களோ அந்த ஸ்டார்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரைட். தேவி அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் குறிப்பிடலாம். டேட் ஆஃப் பர்த் இருந்தால் டேட் ஆஃப் பர்த்தை குறிப்பிட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் குறிப்பிடும்போது இங்கே வருடங்கள் இருக்கும். அந்த வருடங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாதம் சரியான மாதமாக எந்த சரி மாதம் கொடுத்துருக்காங்களோ அது கொடுத்துட்டு நாட்கள் கரெக்டான நாட்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு செட் கொடுங்க. அடுத்தது மேல் ஃபீமேல் கேட்கும். மேல்னால் மேலு, ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுங்க. அடுத்தது ரிலீஜன், அவங்க இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அப்படின்ட்டு பார்த்து கொடுங்க. கம்யூனிட்டி பார்த்துட்டு என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அப்படின்றத பார்த்து கொடுங்க. அடுத்தது மதர் டங், தாய்மொழி தமிழ் அப்படின்றத குறிப்பிட்டுக்கோங்க. பிளட் குரூப் தெரிஞ்சால் பிளட் குரூப் குறிப்பிடுங்க. டிசபிலிட்டி டைப் எதனா இருந்துச்சுன்னா டிசபிலிட்டியில் நீங்கள் குறிப்பிடலாம். இந்த டிசபிலிட்டியில் நிறைய டிசீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எந்த டிசீசஸில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ டிசபிலிட்டியாக இருந்தாங்கன்னா இல்லைன்னா தேவையில்லை. சரிங்களா? ரைட். அடுத்தது ஃபேமிலி டீட்டெயில் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். இந்த ஃபேமிலி டீட்டெயிலில் ஃபாதரோட நேம் குறிப்பிடணும். அடுத்தது இதில் மேண்டட்டரி கிடையாது, மதர் நேம் நம்ம குறிப்பிடணும். தமிழில் இருக்கிறது கூட தமிழ் இருந்து தமிழ்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னும்போது கார்டியனோட பேர் குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்தது அவங்களுடைய ஆக்குபேஷன்ஸ், தமிழ் அங்கே என்ன அவங்களுடைய நேம் தமிழ் இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. ஆனுவல் இன்கம் இருந்தால் ஆனுவல் இன்கம் குறிப்பிட்டுக்கோங்க. கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே தான் நம்ம ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே அந்த பேரண்ட்டோடைய ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். இது கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி அப்படின்றது அந்த பேரண்ட்டுக்கு போகும். அந்த பேரண்ட்டுக்கு போகிற ஓடிபியை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அப்புறம் தான் இதை நீங்கள் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்க சார், இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் சார், நான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு எப்படி நம்ம என்ட்ரி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதனால தான் அதை விட்டுருக்கேன். இந்த டீட்டெயில் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே முடிச்சுக்கோங்க. ஸ்பேஸஸ் அதிகமாக விடாதீங்க, ஒரு ஸ்பேஸ்க்கு மேலே விடக்கூடாது. இந்த மொபைல் நம்பர் யாருடையதுன்றதும் அதில் குறிப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? ஃபாதர்னால் ஃபாதர், மதர் இல்லை பிரதர் இருந்தால் அதை குறிப்பிட்டுக்கலாம் நீங்கள். அடுத்தது மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன மாவட்டம் அப்படின்றதும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட். அடுத்தது இதில் கிளாஸஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செக்ஷன் என்ன செக்ஷனோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கான அட்மிஷன் நம்பரும் இதில் என்ன பண்ணுங்கள் குறிப்பிட்டுக்கோங்க. ஜாயினிங் டேட் ஆஃப் ஜாயினிங் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணாங்களோ அந்த டேட் குறிப்பிட்டுக்கோங்க.
இந்த டேட்டு குறிப்பிடும்போது நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கேயே அந்த கேலண்டர் வரும். எந்த டேட்டோ அந்த டேட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் வந்துடும். சரிங்களா? அந்த மீடியம் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மாற்ற முடியாது. இங்கே செக்ஷன்ஸ் மாற்றும் போது அங்கே உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாமல் நம்ம இதை சப்மிட் பண்ணி திரும்ப கொடுக்குறேன். அது என்ன எரர் காமிக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? சரி, என்ன தவறு இது பண்ணாமல் பண்ணலாமா அப்படின்றது கேட்கணுங்களா? அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சப்மிட்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்கள், ப்ளீஸ் வெரிஃபை த மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணாமல் நம்மளால் ஒரு நியூ அட்மிஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த மொபைல் நம்பரை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி எதனா விடுபட்டு இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி பின்கோடு இஸ் ரிக்வயர்டு, என்ன டீட்டெயில் விட்டுருக்கோமோ அதுக்கு ரெட்டில் காமிக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுங்க. இப்போ நான் இது கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு திரும்ப சப்மிட் கொடுக்குறேன். திரும்ப என்ன சொல்லுது பாருங்கள், ப்ளீஸ் வெரிஃபை த மொபைல் நம்பர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். அப்போ நம்முடைய மொபைல் நம்பர் ஏற்கனவே நம்ம சென்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அகெயின் நான் என்ன பண்ணுறேன், வெரிஃபைன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே அகெயின் நமக்கு என்ன ஆகும், இன்னொரு ஓடிபி சென்ட் ஆகும். த சேம் ஓடிபி வில் பி ரிப்பீட்டட். அதே இதுக்கு முன்னாடி வந்த அதே ஓடிபி தான் திரும்ப வரும். நம்ம அதை எடுத்து என்ன பண்ணலாம், சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு என்ன வருது பாருங்கள், வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ நம்பர் வெரிஃபை ஆச்சு. இதன் பிறகு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் சேர்க்கை நிகழும்பொழுது மாணவர்களுடைய அவங்க பேரண்ட்டுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி போட்டு அதை வெரிஃபை பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு தான் நம்மளால் புதிதாக ஒரு வகுப்பில் மாணவர்களை சேர்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டூடெண்ட் நேம் தேவி அப்படின்றத இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸு கொடுத்த உடனே இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக எடுத்து மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் கையொப்பம் கேட்டிருப்பாங்க. அந்த கையொப்பத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோடைய நேம் அட்மிட் ஆகிருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டில் போய்ட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் இந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் வந்திருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தேவி அப்படின்றவங்க இங்கே பேர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். சப்போஸ் இந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் கிளிக் பண்ணி இந்த மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துட்டு சேஞ்ச் மொபைல் நம்பர்னு கொடுத்த உடனே இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு நம்பர் சேஞ்ச், அதாவது அவங்களுக்கு எதனா சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்பர் மாற்றிருந்தாங்கன்னா சரியாக உபயோகத்தில் இருக்கக்கூடிய நம்பரை எடுத்து நம்ம இதில் என்ட்ரி போட்டு ஓடிபி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இந்த மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் சப்போஸ் அங்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்தும் நீங்கள் என்ன பண்ணலாம், பெண்டிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டை எடுத்து அவங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி சப்மிஷனுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். பண்ணாதவங்க அடுத்தது ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்குங்களா, இந்த ஸ்டூடெண்ட் அட்மிஷனில் இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படிலாம் நம்ம ரைஸ் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். சரிங்களா? ரைட். இப்போ நம்மளோட எம்இஸ் ஐடி வச்சு கொடுக்கலாம். நியூ எம்இஸ் ஐடி, ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், இது எல்லாமே கொடுக்கலாம். இது கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பர், இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன். நான் கொடுத்த உடனே என் பேரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டினுடைய பேர் இங்கே என்ன பண்ணோம், வரும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து இந்த நம்பர் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே லாஸ்ட்டில் ரைஸ் ரிக்வெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லாஸ்ட்டில் ரைஸ் ரிக்வெஸ்ட்டுன்றது கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். இப்போ நான் இதில் கொடுக்கும்பொழுது நம்மளை கேட்கும், do you want to show raise request for the student அப்படின்னு கேட்கும். இதை கேட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதனுடைய பேரண்ட்டுக்கு என்ன ஆகும், ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். சரிங்களா? இதில் கன்ஃபார்ம் ஆன உடனே எஸ்ன்னு கொடுத்த உடனே அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி எங்கே வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம ரைஸ் ரிக்வெஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பெண்டிங் ஓடிபியில் வந்து யாருக்கெல்லாம் நம்ம ரைஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறோமோ அதை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்மிட்ன்ற ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும், ஓடிபியை கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகும், சப்மிட் ஆகிடும். இங்கே சப்மிட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்கே சப்மிட் ஆனதுக்கப்புறம் அந்த நேம் வந்து இங்கே இடத்துல இருந்து போயிடும். பெண்டிங் அட்மிஷனில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் போயிட்டு காமன் போலில் இருப்பாங்க.
அகெயின் நம்ம என்ன பண்ணணும், அதே மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணணும். சரிங்களா? சர்ச் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஃபோன் நம்பர் செக் பண்ணிக்கலாம். அந்த ஃபோன் நம்பரை வச்சு செக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஆகும், அவங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் லாஸ்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணும்பொழுது இங்கே ரைஸ் ரிக்வெஸ்ட்னு இல்லாமல் அட்மிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சரியான விவரங்களை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிட்ட விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, புதிதாக 1ஆம் வகுப்பில் மாணவர்களை எவ்வாறு சேர்ப்பது, அவ்வாறு சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு மொபைல் நம்பர் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது, 1ஆம் வகுப்பு இல்லாமல் பிற வகுப்புக்கு மாணவர்களை இங்கே கொடுத்துருக்கிற இந்த 6 காலங்கள்லேருந்து எவ்வாறு அதை பூர்த்தி செய்து அவங்களுக்கு ரேஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த ரேஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்த அந்த ஓடிபியை எங்கே என்ட்ரி பண்ணணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதும் இதில் பார்த்துருக்குறோம். ஸோ மாணவர்களுடைய விவரங்கள், மாணவர்களை சேர்க்கக்கூடிய அனைத்து விவரங்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இது செய்யறதில் சிரமமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை பகிர்ந்து உதவுங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை யாராலும் தீர்க்க முடியவில்லை என்றால் தகவல் தாருங்கள். என்னால் முடிந்தவரை உதவி செய்கிறேன். நன்றி.